நேத்து எங்க வீட்ல எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. அவரு வந்ததையும் வாங்கன்னு கூப்பிட்டு சேர் எடுத்து போட்டு அவர உட்கார வச்சு அவருக்கு டீ எல்லாம் போட்டு குடுத்தேன். அவரு கேட்டாரு, "அத்தம்மாவும், சாமாவும் எங்க?" அப்படின்னு கேட்டாரு. 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு, "நீ வீட்ல சும்மாவா இருக்க?" அப்படின்னு கேட்டாரு. அந்த வார்த்தைய அவரு தொடர்ந்து ஒரு 3 தடவ யூஸ் பண்ணாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அவரு வந்த அந்த கொஞ்ச நேரத்துல நான் அத்தன வேல அவருக்கு செஞ்சு குடுத்தேன். அவரு எப்படி என்ன பார்த்து இந்த மாரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. எனக்கு இப்பயுமே ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரிய மாட்டேங்குது. வீட்ல இருந்து செய்ற ஒரு ஒரு வேலையும் ஏன் வேலையா கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் நம்ம சும்மா இருக்கோம்ன்னு சொல்றாங்கன்னு தாங்க எனக்கு புரியல. அவர்கிட்ட நான் அவ்ளோ நேரம் ஆர்கியூமென்ட் பண்ணேன். "அது எப்படி நான் வீட்ல இருக்கேன்னு சும்மா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு அத ஏத்துக்கவே இல்ல. நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவருமே கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த வந்து நெனச்சேன். என்னன்னா, நான் இதத்தான் பண்றேன்னு இங்க யாருக்கும் நம்ம புரிய வைக்கணும்னு அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம கடமைய செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணுங்க. இந்த மாரி சொல்றவங்கள பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.